Welcome to Star Police Academy, #1 Police Academy in Tamil Nadu. Encounter free test batch. Test number 70 கான answer discussion பார்க்கலாம் வாங்க. Question number 1. உலகிலேயே பட்டு உற்பத்தியில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ள நாடு எது? ஆன்சர் வந்து பாருங்க. ஆன்சர் டி இந்தியா. இப்போ முதலிடம் பாத்தீங்கன்னா சீனா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். Question number 2. தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தியில் புகழ்பெற்ற இடங்களில் தவறானது எது? ஆன்சர் பாருங்க. பி கன்னியாகுமரி. இப்போ காஞ்சிபுரம், ஆரணி, திருபுவனம் பார்த்தீங்கன்னா இது பட்டு உற்பத்தியில ஃபேமஸா இருக்கக்கூடிய இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3. உடையாக பயன்படும் பட்டின் வகை என்ன? ஆன்சர் பாருங்க. எரிப்பட்டு, முகாப்பட்டு, சிலந்தை பட்டு, டி அனைத்தும் சரிக்குது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி, டி. கொஸ்டின் நம்பர் 4. பட்டுப்புழுவின் இளம் உயிர் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் லார்வா. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5. விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவின் பெயர் என்ன? ஆன்சர் பாருங்க. சி விலங்குகளின் வளர்ப்பு. கொஸ்டின் நம்பர் 6. கீழ்கண்ட ஒரு செல் உயிரிகளில் தவறானது எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தலைப்பிரட்டை. இப்போ பாரமீசியம், பாக்டீரியா, யூக்ளினா இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரி. கொஸ்டின் நம்பர் 7. கீழ்கண்ட ஒரு செல் தாவரத்தினை தேர்ந்தெடுக. ஆன்சர் பாருங்க. சி கிளாமிடோமோனஸ். கொஸ்டின் நம்பர் 8. கிளாமிடோமோனஸ் ஒரு டேஷ். ஆன்சர் வந்து பாருங்க பாசி. ஏ ஆன்சர் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 9. மிகப்பெரிய ஒரு செல் பாசி எது? ஆன்சர் பாருங்க. டி ஆன்சர் அசிட்டா புளோரியா. கொஸ்டின் நம்பர் 10. ஒரு செல் பூஞ்சையினை தேர்ந்தெடு. ஒரு செல் பூஞ்சை வந்து பாருங்க. ஆன்சர் சி ஈஸ்ட். கொஸ்டின் நம்பர் 11. ஒரு செல் விலங்கினை தேர்ந்தெடு. அப்ப ஆன்சர் வந்து பாருங்க ஏ அமீபா. கொஸ்டின் நம்பர் 12. அமீபா ஒரு டேஷ் ஆகும். ஆன்சர் ஏ புரோட்டோசோவா. கொஸ்டின் நம்பர் 13. பலசேர் உயிரினை தேர்ந்தெடுக. ஆன்சர் பாருங்க. ஜெல்லி மீன். கொஸ்டின் நம்பர் 14. பலசேல் உயிரினங்களில் சரியானது எது? இப்போ பாருங்க. ஏ ஆப்ஷன் மண்புழு, நத்தை, மீன். பி ஆப்ஷன்ல தவளை, பாம்பு, புறா. சி ஆப்ஷன்ல புலி, குரங்கு, மனிதன். டி ஆப்ஷன்ல அனைத்தும் சரி. அப்போ டி ஆப்ஷன் தான் நமக்கு சரியான ஆன்சர். அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 15. நீரை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி எது? ஆன்சர் வந்து பாருங்க. பி ஆன்சர் கிளாமிடோமோனஸ். கொஸ்டின் நம்பர் 16. நீரில் இருந்து உணவை விழுங்குவது எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அமீபா. டி ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஆன்சர் பாருங்க. நீலகிரி வரையாடு. அப்ப தமிழ்நாட்டின் தேசிய விலங்குனா புலி. இப்ப நீலகிரி வரையாடு வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. கீழ்கண்ட தகவல்களில் தவறானதை தேர்ந்தெடு. இப்ப தவறானதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏ ஆன்சர் பாருங்க. ஒட்டகம் அதன் திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது. இது சரி. பி ஆப்ஷன் பாருங்க. ஒட்டகங்களின் நீண்ட கண் இமைகள் மற்றும் தோல் அதன் கண் மற்றும்
காதுகளை புழுதி புயலில் இருந்து பாதுகாக்கிறது. இதுவும் சரி. பாதுகாப்பிற்கான தடிமனான தோல், வெண்மையான உரோமங்களை பெற்றுள்ள விலங்கு துருவ கரடி. இதுவும் சரி. நீந்துவதற்கான துடுப்புகள், நடப்பதற்கான 2 கால்களை பெற்றுள்ள விலங்கு துருவ கரடி. இது தவறான ஆன்சர். அப்ப ஆன்சர் டி தான் வந்து நம்மளுக்கு தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 19. ஜீராங் பறவைகள் பூங்கா எதற்கு புகழ் பெற்றது? ஆன்சர் வந்து பாருங்க. ஏ ஆப்ஷன் பென்குயின். கொஸ்டின் நம்பர் 20. ஜீராங் பறவை பூங்கா எங்கு காணப்படுகிறது? இப்ப ஆன்சர் பாருங்க. சிங்கப்பூர். சி ஆன்சர் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21. பறவைகள் வலசை போதல் பற்றிய தகவலில் சரியானது. ஆன்சர் பாருங்க. ஏ பருவ மாறுபாட்டின் காரணமாக ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வது. இது சரி. பி பாருங்க. பருவ மாற்றத்தின் பொழுது பறவைகள் கண்டமிட்டு கண்டம் செல்வது. இதுவும் சரியான ஆன்சர். சைபீரியா மற்றும் ரஷ்யாவில் இருந்து இனப்பெருக்கத்திற்காக இந்தியா வருவது. இதுவும் சரி. அப்ப ஆன்சர் பாருங்க டி. அனைத்தும் சரி. ஆன்சர் டி ஆன்சர் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22. தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயம். பாருங்க. ஏ ஆப்ஷன் வேடந்தாங்கல், பி கோடியக்கரை, சி ஆப்ஷன் கூந்தன்குளம், டி ஆப்ஷன் அனைத்தும் சரி. அப்ப டி வந்து சரியான பதில். அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 23. குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது? ஆன்சர் வந்து பாருங்க. பி ஆமை. கொஸ்டின் நம்பர் 24. கோடைகால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது? ஆன்சர் வந்து பாருங்க. பி கரடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 25. நீர் அருந்தாத விலங்கு எது? ஆன்சர் பாருங்க. கங்காரு எலி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 26. உண்ணும் உணவிலிருந்து உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கி கொள்ளும் விலங்கு எது? ஆன்சர் பாருங்க. பி கங்காரு எலி. கொஸ்டின் நம்பர் 27. விலங்குகளிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருள்களில் தவறானது எது? ஆன்சர் டி லாக்டிக் அமிலம். கொஸ்டின் நம்பர் 28. யாக் என்பது என்ன? ஆன்சர் சடை எருமை. கொஸ்டின் நம்பர் 29. உரோமங்கள் எதனால் ஆனது? ஆன்சர் பி புரதம். சடை எருமை கம்பளி கிடைக்கின்ற பகுதி எது? ஆன்சர் ஏ திபெத் மற்றும் லடாக். கொஸ்டின் நம்பர் 31. அங்காரோ வெள்ளாடுகளில் இருந்து பெறப்படும் கம்பளி கிடைக்கின்ற பகுதி எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். கொஸ்டின் நம்பர் 32. பஸ்மினா சால்வைக்கு புகழ்பெற்ற இடம் எது? ஆன்சர் சி ஜம்மு காஷ்மீர். கொஸ்டின் நம்பர் 33. பயோக்ளிப் பற்றிய தகவல்களில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி பட்டு உற்பத்தியில் பயன்படுகிறது. இதுதான் வந்து தவறான ஆன்சர். இது ஏ சி டி வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 34. ஓவியம் தீட்டும் தூரிகையை உருவாக்க பயன்படுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா குதிரையின் உரோமம். கொஸ்டின் நம்பர் 35. ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகளில் தவறானது எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கால் வீக்கம். கொஸ்டின் நம்பர் 36. பென்சிலின் சிப்ரோபிளாக்சின் மருந்தானது எந்த நோயை குணப்படுத்த பயன்படுகிறது? பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ். ஆன்சர் சி ஆப்ஷன் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 37. ஆந்த்ராக்ஸ் நோயினால் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய உயிரினம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கால்நடைகள். கொஸ்டின் நம்பர் 38. கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு நூலை எடுக்கலாம் என்பதை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் பாருங்க ஏ
குசுமா ராஜையா. Question number 39. விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து பாருங்க பி 1960. Question number 40. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பாருங்க சி 1972. Question number 41. வேலைக்கார தேனீக்களின் வேலை என்ன? ஆன்சர் பார்க்கலாம். ஏ ஆன்சர் பாருங்க மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும். ஆன்சர் சரி. பி ஆப்ஷன் பாருங்க இளந்தேனீக்களை வளர்க்கும். இதுவும் சரிதான். சி ஆப்ஷன் பாருங்க தேன்கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும் தேன்கூட்டை பாதுகாக்கும். இதுவும் சரியான ஆன்சர். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. அனைத்தும் சரி. Question number 42. சால்மோனெல்லோசிஸ் நோயை பரப்பும் நுண்ணுயிரி எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா. Question number 43. சால்மோனெல்லோசிஸ் நோயின் அறிகுறி என்ன? ஆன்சர் பாருங்க டி வயிற்றுப்போக்கு. ராணிகெட் நோயை பரப்பும் நுண்ணுயிரி எது? ஆன்சர் பாருங்க சி வைரஸ். Question number 45. ராணிகெட் நோயின் அறிகுறி என்ன? ஆன்சர் வந்து பாருங்க பி அம்மை நோய். Question number 46. ஆஸ்பர்ஜில்லஸ் நோயை பரப்பும் நுண்ணுயிரி எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ ஆன்சர் பூஞ்சை. Question number 47. ஆஸ்பர்ஜில்லஸ் நோயின் அறிகுறி என்ன? ஆன்சர் வந்து பாருங்க பி பலவீனம் மற்றும் நலிந்து போதல். Question number 48. மீன்கள் வளர்ப்பின் பெயர் என்ன? ஆன்சர் பாருங்க ஏ ஆன்சர் பிசிகல்ச்சர். ஏன்னா அதுல ஆன்சர்லேயே வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிசிகல்ச்சர் என்பது மீன்கள்னாலே ஃபிஷ், அதனால ஈஸியா வந்து பிசிகல்ச்சர் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 49. தோட்டக்கலை வளர்ப்பின் பெயர் என்ன? ஆன்சர் பாருங்க சி ஹார்டிகல்ச்சர். Question number 50. தேனீ வளர்ப்பின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ எபிகல்ச்சர். பி என்றாலே நம்மளுக்கு தேனி, அதனால இதை எபிகல்ச்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப தேனீ வளர்ப்பின் பெயர் எபிகல்ச்சர். Question number 51. பழவியல் வளர்ப்பின் பெயர் என்ன? ஆன்சர் பாருங்க டி போமாலஜி. Question number 52. காய்கறி வளர்ப்பின் பெயர் என்ன? ஆன்சர் பி ஒலேரிகல்ச்சர். Question number 53. பூ வளர்ப்பின் பெயர் என்ன? ஆன்சர் ஏ ஃப்ளோரிகல்ச்சர். Question number 54. நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பின் பெயர் என்ன? ஆன்சர் ஏ அக்வாகல்ச்சர். Question number 55. சணலின் இருசொல் பெயர் என்ன? ஆன்சர் ஏ குரோட்டலேரியா ஜன்சியா. Question number 56. மண்வாய் பாக்டீரியம் எது? ஆன்சர் ஏ ரைசோபியம். Question number 57. லெகுமின்ஸ் தாவரங்களின் வேர்களில் வேர் முண்டுகளை உருவாக்குவதற்காக கூட்டுயிர் வாழ்க்கையை நடத்துவது எது? ஆன்சர் பாருங்க ஏ ரைசோபியம். Question number 58. வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி அமோனியாவாக மாற்றி வழங்கும் பாக்டீரியம் எது? ஆன்சர் பாருங்க டி ரைசோபியம். Question number 59. வளிமண்டல நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் பெற்றவை எது? ஆன்சர் பி அசோஸ்பைரிலம். Question number 60. வாஸ்குலார் தாவரங்களின் வேர்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கையை மேற்கொள்ளும் பூஞ்சை எது? ஆன்சர் வந்து பாருங்க சி மைக்கோரைசா. Question number 61. ஒளிச்சேர்க்கை மூலம் பெறப்படும் ஆற்றலால் வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துவது எது? ஆன்சர் டி அசோலா. Question number 62. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சி அசோலா. Question number 63. டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த பயன்படுவது எது? ஆன்சர் பி பப்பாளி. Question number 64. இரத்த புற்றுநோயை லுக்கிமியா குணப்படுத்த பயன்படுவது எது? ஆன்சர் ஏ நித்திய கல்யாணி. Question number 65. காளான்கள் எந்த பூஞ்சைகள் பிரிவை சார்ந்ததாகும்? ஆன்சர் ஏ பெசிடியோமைசிட்ஸ்.
Question number 66. வெண்மை புரட்சியின் தந்தை யார்? ஆன்சர் பாருங்க. வர்கீஸ் குரியன். பி ஆன்சர். Question number 67. உழவன் செயலி அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் பாருங்க. சி தமிழ்நாடு. Question number 68. உழவன் செயலி என்ற கைபேசி பயன்பாட்டு செயலியை பயன்படுத்தி பெறப்படும் தகவல்களில் சரியானது எது? பாருங்க. ஏ ஆப்ஷன்ல பாருங்க அரசு வழங்கும் விவசாய மானியங்கள், இது சரி. பி ஆப்ஷன் பாருங்க விவசாய உபகரணங்கள், இதுவும் சரி. சி ஆப்ஷன் பாருங்க பயிர் காப்பீட்டு தகவல்கள் மற்றும் காலநிலை, இதுவும் சரி. அப்ப ஆன்சர் பாருங்க டி அனைத்தும் சரி. Question number 69. மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பாருங்க சி 1947. Question number 70. மத்திய உவர்நீர் வாழ்வுயிரி வளர்ப்பு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் பாருங்க பி சென்னை. Question number 71. மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்க ஏ ஆன்சர் கொச்சின். Question number 72. மத்திய உவர்நீர் வாழ்வுயிரி வளர்ப்பு நிறுவனமானது நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி 1987. Question number 73. தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பாருங்க டி 1962. Question number 74. இரத்த முறைதலில் பங்கேற்காதது எது? ஆன்சர் பாருங்க டி பிலிரூபின். Question number 75. 1882 ஆண்டு காசநோயை உண்டாகக்கூடிய பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் பாருங்க ஏ ஆன்சர் ராபர்ட் கோச். Question number 76. கீழ்வருவனவற்றுள் எது உள்நாட்டு இன மண்புழு அல்ல? ஆன்சர் பாருங்க பி யூட்ரிலஸ். Question number 77. நிணநீரின் பணியாது? ஆன்சர் பாருங்க சி ஆப்ஷன் செல்லிடை திரவத்தை இரத்தத்திற்குள் கொண்டு வருவது. Next question. Question number 78. இரத்த உறைதலில் பங்கேற்கும் பிளாஸ்மா புரதம் எது? ஆன்சர் பாருங்க பி பைப்ரினோஜன். Question number 79. மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இரத்த வெள்ளை அணு எது? ஆன்சர் பாருங்க பி நியூட்ரோஃபில். பி ஆன்சர் சரியான ஆன்சர். Question number 80. நிணநீர் நிறமற்று காணப்படுவதன் காரணம் டேஷ்? ஆன்சர் பாருங்க இரத்த சிவப்பணுக்கள் இல்லாததால். ஆன்சர் டி ஆப்ஷன் சரியான ஆன்சர். ஹீமோகுளோபின் இஸ் ஆப்சென்ட். Question number 81. இரத்த சிவப்பணுக்களின் புறப்பரப்பில் ஏ மற்றும் பி ஆன்டிஜென்கள் உள்ள ஒரு நபர் எந்த இரத்த உறுப்பை சார்ந்தவர்? ஆன்சர் பாருங்க சி ஏபி. Question number 82. கீழ்கண்டவற்றுள் எதன் புறப்பரப்பில் இது இருப்பது அல்லது இல்லாமையால் இரத்த வகைகள் உருவாகிறது? ஆன்சர் பாருங்க சி ஆப்ஷன் சிவப்பணுக்களின் புறப்பரப்பில் ஆன்டிபாடி இருப்பது. சி ஆன்சர் சரியானது. Question number 83. இவை சிதைக்கப்படுவதால் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிசஸ் ஏற்படுகிறது. ஆன்சர் பாருங்க ஏ கருவின் இரத்த சிவப்பணுக்கள். Question number 84. இதயத்தில் டப் ஒலி இதனால் ஏற்படுகிறது. ஆன்சர் சி அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுவதால். Question number 85. எரிப்பட்டு டேஸில் இருந்து பெறப்படுகிறது. ஆன்சர் பாருங்க சி அட்டாகஸ் ரிசனி. Question number 86. சிரைகளின் இரத்த நுண்ணாள படுகைகளில் காணப்படும் மூடு பரவல் அழுத்தம்? ஆன்சர் பாருங்க ஏ நீர்ம அழுத்தத்தை விட அதிகம். Question number 87. இறால் சார்ந்துள்ள வகை? ஆன்சர் பாருங்க ஏ கிரஸ்டேசியா. Question number 88. முத்து சிற்பி சார்ந்த வகை எது? ஆன்சர் டி பெலிசிபோடா. Question number 89. தூண்டப்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பம் இதில் பயன்படுகிறது. ஆன்சர் பாருங்க பி மீன் பிடித்தலில். Question number 90. இசின்கியாஸ் எதில் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பாருங்க பி ஒயினை சுத்திகரிக்க. Question number 91. கீழ்காண்பனவற்றுள் காற்றினால் பரப்பப்படுவது? ஆன்சர் ஏ காசநோய். Question number 92.
கீழ்வருவனவற்றுள் மண்புழு உர உற்பத்தியில் தொடர்பற்றது எது? ஆன்சர் பாருங்க பி லாம்பிட்டோ. கொஸ்டின் நம்பர் 93. ஒருவரின் உடலில் இன்டர்ஃபெரான்கள் உற்பத்தியாவது அவர் கீழ்கண்ட ஏதோ ஒரு நோய் தொற்றுக்கான வாய்ப்பை கொண்டுள்ளார் என்பதை உணர்த்துகிறது. டேஷ். ஆன்சர் பி தட்டம்மை மீசல்ஸ். கொஸ்டின் நம்பர் 94. கீழ்கண்ட எந்த மனித அக ஒட்டுண்ணி குட்டியினம் பண்பை கொண்டுள்ளது? ஆன்சர் பாருங்க சி ட்ரைக்ளினா ஸ்பைராலிஸ். கொஸ்டின் நம்பர் 95. மறைமுக விதத்தில் நோய் பரவும் வழிமுறை. ஆன்சர் பாருங்க சி கடத்திகள். கொஸ்டின் நம்பர் 96. டிப்திரியா எதை தாக்குகிறது? ஆன்சர் பி தொண்டை. கொஸ்டின் நம்பர் 97. காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது? ஆன்சர் பாருங்க டி ஆப்ஷன் நுரையீரல். கொஸ்டின் நம்பர் 98. மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு. ஆன்சர் ஏ கல்லீரல். கொஸ்டின் நம்பர் 99. காளான்களின் தாவர உடலம் என்பது டேஷ். ஆன்சர் பாருங்க பி மைசெலியம். கொஸ்டின் நம்பர் 100. மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்க முறை. ஆன்சர் பாருங்க பி ஹைட்ரோபோனிக்ஸ். நன்றி, வணக்கம்.